வணக்கம் மக்களே. இன்னைக்கு மல்லி சீரியல் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. மல்லி தான் வெண்பாவை மறக்க முடியாமல் ஒரு பக்கம் தவிச்சுன்னுக்கிறான்னா, வெண்பா அதுக்கு மேலே மல்லியை மறக்க முடியாமல் அந்த பக்கம் அவ தவிச்சுன்னுக்கிறான். என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு பக்கம் இருக்கவும், இங்கே என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, வெண்பா வந்து இவகிட்ட வந்துடுற மாதிரியும் அவன் வந்து எப்படி வெண்பா இங்கே வந்தா அப்படின்னு கேட்குறா. மல்லி இருந்துன்னு, நான் உங்களை விட்டு எங்கேயுமே போக மாட்டேம்மா, நீங்கள் எங்கே போனாலும் உங்களை நான் தேடி வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி வெண்பா சொல்லவும், சரின்னு சொல்லிட்டு, என்ன இப்படி பண்ணிட்டீங்க, என்னை விட்டு ஏமா போனீங்க அப்படின்னு, சாரிம்மா நான் உன்னை விட்டு வந்ததுக்கு ரொம்ப சாரி, உன்னை என்னால் மறக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு சென்டிமெண்ட்டாக கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சரி ஏமா நீங்கள் என்ன சாப்பாடு கொடுக்க வரல, ஹோம்ஒர்க் எழுத வைக்க வரல, எதுக்குமே நீங்கள் வரல அப்படின்ற மாதிரி வெண்பா வந்து மல்லிகிட்ட கேட்குறா. அதுக்கு உடனே மல்லி இருந்தோன்னே, இல்லைம்மா நான் தான் இங்கே வந்துட்டேன், உன்னை விட்டு வந்துட்டேன், அப்போ எப்படி நான் வர முடியும் அப்படின்ற மாதிரி மல்லி வந்து சொல்கிறா. அதுக்கப்புறம் சரி நான் தாலாட்டு பாடி தூங்க வைங்கம்மா அப்படின்னு தாலாட்டு பாடுறா. அந்த தாலாட்டு வந்து அவள் சத்தமாகவே பாடிடுறா, இது கனவுன்னு தெரியாமல். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பாபு வந்துடுறார். பாபு வந்து என்ன தான் பண்ணிகிட்ருக்கு, என்ன தான் நீ மனசில் நினச்சிட்டு இருக்கிற, எனக்கு ஒன்றும் புரியல, எப்போ பார்த்தாலும் வெண்பா வெண்பா வெண்பான்னு சொல்லிகிட்டே இருக்க, இப்போ கூட யார் கூட பேசினுக்கிற மாதிரி வந்துச்சு, அதனால சத்தம் கிட்ட வந்ததுனால வந்து யாருக்கு தாலாட்டு பண்ணுகிற, யாருமே இல்லாமல் அப்படின்னு பாபு வந்து கேட்கவும், மல்லியை இல்லைண்ணே எதுவுமே இல்லைண்ணே, யாருக்கும் தாலாட்டெலாம் பாடலைண்ணே அப்படின்னு, நான் தூங்கிடுறேண்ணே, சாரி என்ன அப்படின்னு, இனிமேல் நான் உன்னை அசிங்கப்படுத்த மாட்டேன், அவமானப்படுத்த மாட்டேண்ணே, ப்ராமிஸாக அந்த ஃபேமிலியை நான் மறந்துடுறேண்ணே அப்படின்னு இவ ஒரு பக்கம் இங்கே கதறும். அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வெண்பா வந்து தூக்கத்துலேயே மல்லியம்மான்னு ஒரு பக்கம் கதறிட்டுக்கிறா. எனக்கு மல்லியம்மா வேணும், மல்லியம்மா நீங்கள் வந்துட்டீங்களா, எனக்கு தெரியும் மல்லியம்மா நீங்கள் வந்துடுவீங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு பக்கம் மல்லியம்மான்னு சொல்லிகிட்டே இருக்கா. விஜய் இருந்துன்னு, ஏம்மா இப்படி பண்ணுற, மல்லியம்மாலாம் வரலம்மா, இல்லை வந்தாங்களே என்னை தொட்டாங்களே என்கிட்ட பேசினாங்களே அப்படின்னு வந்து வெண்பா சொல்லவும், இல்லைம்மா அதெல்லாம் கனவு, மல்லியம்மா வரமாட்டாங்க, மல்லியம்மாவை வேணா நாளைக்கு நான் ஃபோன் பண்ணி வர சொல்கிறேன், இல்லை உனக்காச்சு நாளைக்கு நான் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு வந்து விஜய் வந்து சொல்கிறாரு. அப்பா எனக்கு வெண்பா மல்லியம்மா வேணும்ப்பா அப்படின்னு வெண்பா வந்து சொல்லிக்கிட்டே இருக்கா. மல்லியம்மான்னு சொல்லிட்டு, தயவு செஞ்சு தூங்குமா, இப்போ தூங்கு, காலையில் வேணால் நான் மல்லியம்மாவை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சமாளித்து வெண்பாவை படுக்க வச்சிடறான் விஜய். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மல்லியும் சரி இதாண்டா சாக்குன்னு சொல்லிட்டு எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் எப்படியாவது போய் மல்லியை பார்த்துட்டு எப்படியாவது போய் வெண்பாவை பார்த்துட்டு வந்தால் நமக்கு மனசு நிம்மதியாக இருக்கும், அவளை வேறு அழுமூஞ்சியாக நம்ம விட்டுட்டு வந்துட்டோம், எப்படியாவது வெண்பாவை பார்த்து உண்மையாக சொல்லிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் கிளம்பி போகிறா. இவங்க 2 பேர் தூங்கினுக்கும் போது கிளம்பி போனால் நம்ம கிளம்பி போன மாதிரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் முகத்தை பார்த்து, சாரி என்ன, இந்த ஒரு தாட்டி உங்கள் என்னை மன்னிச்சிடுங்க, உங்கள் வாக்கை நான் மீறி போய் வெண்பாவை மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேண்ணே அப்படின்ற மாதிரி வந்து மல்லி சொல்கிறா. அவங்க தூங்கினுக்கும் போது நைஸாக கிளம்பியும் போயிடுறா. வழியில் கிளம்பி போயின்னு இருக்கா. வெண்பாவை பாப்பாலாம் பார்க்க மாட்டாங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் வீடியோ உடனுக்குன்னே உங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.